ஏன்னா நம்ம வாழக்கூடிய காலம் இது தூய ஆவியின் காலம். புனித கிரகோரியார் சொல்வார், மூவொரு கடவுள் தன்னை 3 நிலைகளிலே வெளிப்படுத்தி இருக்கிறார். பழைய ஏற்பாட்டிலே தந்தை தன்னை வெளிப்படுத்தினார், இயேசு வாக்களிக்கப்பட்டார். பழைய ஏற்பாட்டில் இயேசு வெளிப்படுத்தப்படல. புதிய ஏற்பாட்டிலே இயேசு தன்னை வெளிப்படுத்தினார், தூய ஆவியானவர் வாக்களிக்கப்பட்டார். இயேசு சொன்னார், வருவார், இன்னொரு துணையாளர் வருவார். ஆனால் இந்த திருச்சபையின் காலம், இந்த 3வது காலம் இருக்குதே, இந்த திருச்சபையின் காலத்திலே தூய ஆவியானவர் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறார். இறை ஆட்சி வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் தூய ஆவியின் காலம். நாம் பேறு பெற்றவர்கள். ஏன்னா ஏசாயா காலத்திலும் எரேமியா காலத்திலும் மோசே காலத்திலும் கிடைக்காத ஒரு பாக்கியம். நாம் யாவரும் தூய ஆவியை பெற்றுக் கொள்ளலாம். தூய ஆவியின் துணையோடு நாம் வாழலாம். அதுதான் கலாத்தியர் 5 பவுல் சொல்றார், தூய ஆவியின் துணையால் வாழ்கின்றோம். ஹல்லேலூயா.